பாட்டி, நீங்களும் பயந்து அண்ணிய பயமுறுத்தாதீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது பாட்டி. நீங்கள் எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். என்ன செய்யணும் சாமி? சொல்லுங்க, நான் செய்யறேன். என்னோட மோள் யட்சினி ஒரு துஷ்ட சக்தியோட சேர்ந்து பிரகாமியா இருக்கா. என்னது, பிரகாமியாவா? ஆமா. அப்படின்னா உங்க பொண்ணு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியா? மாந்திரீக தாந்திரீக வித்தையில அவ உச்சம் கண்டவ என்னோட பொண்ணு. அதனாலதான் பிரகாமியமான பல வடிவம் எடுக்கிற ஆற்றல் அவளுக்குள்ள இருக்கு. இப்ப அகோர அதிபதியா இருக்கிற அந்த துஷ்ட சக்தியோட இருக்கா. பாவம், அவளால அந்த இழிப்பு இல்லத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆபத்து ஏற்பட போகுது. அப்படியா சாமி? அப்ப எப்படி அவளை காப்பாத்துறது? அதனால அதுக்காகத்தான் இந்த 9 நாளும் அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஆக்ஞாவன விரதம் இருக்கணும். அத நீங்க தான் ஒரு குறியீடா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு உணர்த்தணும். அப்போதானே அவங்கள ஒரு பெரிய அழிவில இருந்து காப்பாற்ற முடியும். நீங்க தான் சாமி அதை செய்யணும். சரி சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சாமி. ஐயா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த சாமி நம்ம கிட்ட என்ன வரம் கேட்டாரோ அதை நம்ம அப்படியே செஞ்சிருவோம். அதான் நம்மளுடைய கடமை. என்ன தம்பி, தெரியலையா அத்தை? ஒருவேளை நம்பூதிரி மேட்டரை பத்தி சொல்ல போறாரோ? சித்தப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏதாவது டவுட் வந்துரு போது. இங்க பாருங்க, எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. என்னங்க, அவர் என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இந்த பாரு அஞ்சல, நீ தேவையில்லாம யோசிச்சு பயப்படாத. அவர் சொல்வாருமா. ஐயா, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஐயா, உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும்னு ஜக்கம்மா சொல்றா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க உடனே பண்றோம். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஆக்ஞாவான விரதம் எடுக்கணும். ஐயா, அப்படின்னா என்னதுங்க ஐயா? எனக்கு ஜக்கம்மா கிட்ட இருந்து வந்த உத்தரவுமா. அப்படின்னா என்னதுன்னு எனக்கே விளக்கமா சொல்ல தெரியல. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களோட உயிர் போற நேரத்துல மட்டும்தான் இந்த விரதம் இருப்பாங்க. நீங்க என்னையா சொல்றீங்க? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த விரதத்தை எடுத்தா யார் உசுரும் போகாதுல்ல? அம்மா, இந்த விரதம் எடுக்கிறதுக்கு காரணமே கொத்து கொத்தா எந்த உயிரும் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விரதமே இருப்பாங்க. ஐயா, நீங்க இப்படி மொட்டையா சொன்னீங்கன்னா எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கான தீர்வு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அக்கா, ஏதோ ராணி கர்ப்பகால வயிறோட வந்துட்டான்னு சந்தோஷத்துல எல்லாரும் இருந்தாங்கல்ல. அப்போ நாம இங்க வந்ததை யாரும் கவனிக்கவே இல்லை போல இருக்கு. ஷோ, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீங்க என்னடானா வீட்டுக்குள்ள வந்தது யாரும் பார்க்கலன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ அத்தை, அதை விடுங்க. நீங்க கேட்டீங்களா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒட்டு மொத்தமா சாக போறதா சொல்றாரு. சே, நீயும் அதையே ஏன் சொல்ற? நாம சந்தோஷப்படுற நிலைமையில யாருக்கும். ஏற்கனவே அந்த நம்பூதிரி வேற வந்து தொலைச்சிருவானோன்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கோம். இதுல இவன் வேற வந்து கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அக்கா, மச்சான் ஜான்சி வேற எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காரு, அதை மறந்துட்டீங்களா? ஷோ, நீங்க வேற ஏன் தம்பி என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க?
ஒரே ஒரு விஷயம், இந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதை பத்தி நாம வேணா யட்சினி கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஐயோ, அவதான் போனே எடுக்க மாட்டேங்கிறாளே அத்தை. ஷோ, நமக்கு தான் தேவை இருக்கு. நமக்கு வேலை நடக்கணும்னா நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணணும். நான் நடு ஜாமத்துல சுடுகாட்டுக்கு போறது வழக்கம். அப்ப நடக்க போறது எல்லாமே எங்களுக்கு குறியீடா தெரிய வரும். அப்படி நேத்து குறி சொல்ல போகும்போது இந்த வீட்டை கடக்கையில குறியீடா கிடைச்ச காரணத்தை மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரண காரியம் எல்லாத்தையும் நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சி இந்த விரதம் இருக்கணும். என்னாச்சுங்க? சாமரா. சீக்கிரம் எடுத்துன்னு வாக்கா. கொஞ்சம் இருங்க, அவ இப்ப தண்ணி எடுத்து வந்துருவா. ஐயோ அக்கா கொண்டு வாக்கா. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். ஐயா இந்தாங்க, தண்ணி வாங்கி தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க, இருமல் சரியாயிரும். தண்ணி குடிங்க ஐயா. ஐயா குடிங்க ஐயா. ஐயா தண்ணி குடிங்க. ஏன் தண்ணி குடிக்காம இருக்காரு? இல்ல குடிப்பாரு. சாப்பிடுங்க சாப்பிடுங்கய்யா. ஐயா குடிங்க ஐயா. ஐயோ ஐயோ கடவுளே, என்ன இது சோதனை? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சீக்கிரமே நீங்க எல்லாரும் அந்த விரதத்துக்கு தயாராயிடுங்க. ஐயா அந்த விரதம் எப்படி இருக்கணும், அதுக்கான விதிமுறை என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அம்மா, எப்படி நீங்க கேட்காம இந்த விரதம் இருக்கணும்னு நானா இங்க வந்து சொன்னேனோ அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிற காரண காரியத்தையும் சொல்றதுக்கு அந்த ஆண்டவன் ஏதோ ஒரு ரூபத்துல யாரையாவது அனுப்பி வைப்பாமா. வரம்மா. என்னப்பா இது? ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அதாம்மா எனக்கும் தெரியல. ஐயோ கடவுளே, இவளுக்கு ஏன் இப்படி சோதனை தர்ற? கர்ப்பகால வயிறு வந்துருச்சுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டியே. நாங்க கூட விரதம் இருந்துருவோம். ஆனா பாவம், இவ கர்ப்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி விரதம்லாம் இருப்பா? பாட்டி, என்னால இந்த விரதம் இருக்க முடியும். நான் இருப்பேன். என் தாடிக்காரன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம அவன் நல்லபடியா திரும்ப வரத்துக்கோசரம் நான் இருப்பேன் பாட்டி. ராணி, என்னடி இது? சோதனை மேல சோதனையா வந்துகிட்டே இருக்குது. உடுக்கா, அந்த கடவுளுக்கு எனக்கு பிரச்சனை கொடுக்கறதே பொழுதுபோக்கா போச்சு. எல்லாத்தையும் அந்த கடவுள் துணையால தானே சமாளிச்சு வந்தேன். இதுக்கும் அவர் ஏதாவது வழி காட்டுவார். அதான் எங்க அண்ணி. அண்ணி, நாங்கெல்லாம் இருக்கோம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அண்ணி. ஆமா ராணி, எல்லாருமா சேர்ந்து அந்த விரதத்தை எடுத்து பிரச்சனையை சமாளிப்போம். ஆமா ராணி, நாங்களும் இருக்கோம், கவலைப்படாத.
அடியே பொம்மி, நான் முதல்ல அடையணும்னு நினைச்சது ஒன்னதான். உன்னோட ஆத்மா எனக்குள்ள ஐக்கியமாயி இருந்தா நான் அகோர ராஜகுருவா மாறி இருப்பேன். ஆனா அத நீ நிறைவேற்றி வைக்கல. அது மட்டுமா, எச்சினிக்கு நடக்க இருந்த சம்பிரதாயம் சடங்குகளை நீ தடுத்து நிறுத்தி அந்த நேரத்துல நீ வந்து அந்த சித்தார்த்துக்கும் ராணிக்கும் நடக்க வேண்டிய சம்பிரதாயத்தை நடத்தி முடிச்சுட்ட. உன்னால தடப்பட்ட காரியம் மறுபடியும் உன்னாலதான் ஆரம்பிக்கணும். எனக்கும் யோசனைக்கும் நடக்க இருந்த சடங்கு காலம் இப்ப இறந்த காலம் ஆயிடுச்சு. ஏய், அந்த இறந்த காலத்துக்கு நீ மறுபடியும் போய் அத சரி செஞ்சு அத நிகழ்காலமா நீதான் மாத்தி கொடுக்கணும். உன்னுடைய சித்தார்த் இப்ப என்ன நிலைமையில இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? ஜெய் காளி, அங்க பார். அங்க பார், அங்க பார். பாருடி பொம்மி உன்னுடைய சித்தார்த்த. ஐயோ வேம்பு சார், உங்களுக்கு இந்த நிலைமை, நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை எப்படியும் காப்பாத்திடுவேன். வேணா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற. இதுக்கான தண்டனை உனக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். நீ என்ன பண்றனே உனக்கு தெரியல. உன்னோட ஆணவம் உன் கண்ணை மறைக்குது. ஏய் பொம்மி, என்ன பயமுறுத்த பாக்குறியா? உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுடி. அப்படி உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சிருந்தா எப்பவோ என்ன கொன்னு அந்த சித்தார்த்த கூட்டிட்டு போயிடுப்பேன். இது எனக்கு தெரியாதா? சித்தார்த்த நிலைமை எப்படி இருக்குன்னு தான் நான் உனக்கு காட்டுறேன். ஆனா அவன் எங்க இருக்கான்னு என்ன தவிர இந்த உலகத்துல யாருக்கும் தெரியாது. இடுப்பளவு கல்லா இருக்கிற உன்னோட சித்தார்த் அடுத்ததான் நரக வேதனையை அனுபவிக்க போறத பாக்குறியா? ஓ சித்தார்த்த பார். ஐயோ வேம்பு சார், இது என்ன கொடுமை? இதுக்கு தான் நான் இவ்ளோ போராடினா. நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவேன் வேம்பு சார். எனக்கு சொந்தமான உயிரை என் கண் முன்னாடியே நீ துடி துடிக்க வச்சுட்ட. இந்த பொம்மி இப்போ முன்னாடி சவால் விட்டு சொல்றேன். உன்னோட உடம்புக்குள்ள ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற யட்சினிக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நீயும் கேட்டுக்கோ. கிழக்கு திசையில் இருக்கிற இந்திரன் மீது ஆணையாக, மேற்கு திசையில் இருக்கிற வருணன் மீது ஆணையாக, தெற்கு திசையில் இருக்கிற யமன் மீது ஆணையாக, வடக்கு திசையில் இருக்கிற குபேரன் மீது ஆணையாக, உன்னோட துஷ்ட ஆத்மாவையும் பூத உடலும் கதி கலங்கி போற அளவுக்கு கொடூரமான வேதனைய உனக்கு நான் கொடுப்பேன். நீயே கையெடுத்து கும்பிட்டு வேண்டாம் என்ன விட்டுரு என்ன விட்டுருன்னு கதறி அழுதுகிட்டு என் முன்னால மண்டியிட்டு கெஞ்சி நீயே என் வேம்பு சாரை என்கிட்ட ஒப்படைப்ப. ஒப்படைக்க வெப்பா இந்த பொம்மி. அதையும் பார்க்கலாண்டி. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.
ஐயா 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 வணக்கம் ஐயா. வாங்க. நீங்க போன காரியம் என்னாச்சு? ஐயா நீங்க சொன்ன மாதிரியே அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உடனே அந்த விரதம் இருக்க சொல்லிட்டேன் ஐயா. ரொம்ப நன்றி. நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? சாமி எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளோ பெரிய காரியத்தை எதுக்காக என்ன செய்ய சொன்னீங்க? நம்பூதிரி ஐயா, நம்பூதிரி ஐயா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நீங்க தான் எனக்கு உதவணும். சொல்லு போல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். இனிப்பு இல்லத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. அதுல இருந்து அவங்கள காப்பாத்த அவங்க எல்லாருமே ஆத்மியான விரதம் செய்யணும். ஆக்ஞாவன விரதம் எல்லாருமே இருக்கலாம். ஆனா அதோட இறுதிக்கட்ட பூஜையான உச்சகட்ட பூஜையை யார் செஞ்சு முடிப்பாங்க? வீட்டுல இருக்கிற யாராலையும் அதை செய்ய முடியாது. அத முடிக்கிற நேரத்துல அது கொடுக்கிற வழிய தாங்குற அளவுக்கு அந்த வீட்டுல யாரு இருக்காங்க மோளே? அந்த உச்சகட்ட பூஜைய ராணி தான் செஞ்சு முடிக்கணும். அந்த வலிய வேம்பு சாருக்காக அவ தாங்கிதான் ஆகணும். மோளே, சாதாரண மனுஷங்களாலேயே அந்த கொடூர வேதனையையும் வலியையும் தாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது கர்ப்பகால வயிறோட இருக்கிற ராணியால எப்படி செஞ்சு முடிக்க முடியும் போல? ராணி மட்டும் இல்ல, ராணியோட சேர்ந்து பிரகாமியம் மூலமா நானும் அதை செய்ய போறேன். போல என்ன சொல்ற? பிரகாமியம்னா என்ன? தால பல பல வடிவம் எடுக்கிற சிவவித்தை தானே? ஆமா சாமி. அப்படி ஒரு காரியம் நீ செய்யும் போது அது பாதியில நின்னு போச்சுன்னா உன்னோட ஆத்மா அழிஞ்சிடும் போல. அது மட்டும் இல்ல, ராணியும் செத்துடுவாள. நீயும் ராணியும் இல்லன்னா சித்தார்த்தை எப்படி காப்பாற்ற முடியும்? அதுக்காக தான் நான் இப்ப உங்களோட உதவியை தேடி வந்திருக்கேன். யார் என்ன செய்யணும்? அத பரமோல பிரகாமியோ விதிப்படி ஆக்ஞாவன விரதம் பத்தி தெய்வ வாக்கு சொல்ற 2 பேர் மட்டும்தான் சாதாரண மனுஷங்க கிட்ட சொல்லணும்னு விதி இருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமா. அந்த தெய்வ வாக்க நீங்க தான் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த பூஜைய பத்தி விரிவா விளக்கி சொல்லணும். அப்போ இன்னொருத்தர் யாரு? 6 மாசம் காடு 6 மாசம் வீடுன்னு சுடுகாட்டுக்கு போய் காளி கிட்ட வாக்கு கேட்டுட்டு வர குடுகுடுப்புக்காரன் தான் இத பத்தி வீட்ல முதல்ல சொல்லணும். கவலைப்படாத போல, நீ சொன்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ போய் சித்தார்த்தையும் என் மோலி எச்சினியையும் மீட்டு கொண்டு வர வேலையை பாரு. சரிங்க ஐயா. நீங்களும் நானும் ஒரு புனித ஆத்மாவுக்கு உதவுறதுக்காக தான் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். என் மோல் எச்சினியும் தம்பி சித்தார்த்தம் திரும்ப வர்றதுக்கு நாம ஒரு கருவியா இருக்க போறோம். சாமி, என்ன இந்த விஷயத்தை செய்ய சொன்ன பாக்கியத்துக்கு ரொம்ப நன்றி சாமி. நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. சரி, நான் கிளம்புறேன் சாமி. போயிட்டு வாங்க. மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். ராணி பிரெக்னன்ட் ஆகி 7 மாசம் ஆகுது. இருந்தாலும் இத்தனை நாளா நம்ம கண்ணுக்கெல்லாம் அவ சாதாரணமா தெரிஞ்சா. ஆனா அவ அந்த கோயிலுக்கு போய் பரிகார பூஜையெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம்
நம்பூதிரி சொன்ன மாதிரி சடங்குகள் நடந்து முடிஞ்சதும் இப்பதான் அவளோட கர்ப்பகால வயிறே வெளியே வந்திருக்கு. இந்த நேரத்துல போய் அந்த படுபாவிங்களை அரெஸ்ட் பண்ணா அது ராணியோட மனநிலையை பாதிக்காதா மேடம்? பத்மநாபன் சார், இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் உங்க பேச்ச கேட்டு இறக்கப்பட்டு விட்டுடுறேன். ஆனா அவங்களோட அட்டகாசமும் அட்டூழியமும் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்குது. இனி நான் அவங்கள விடுற மாதிரி இல்ல. இப்ப நம்ம 2 பேருமே நேரா வீட்டுக்கு போறோம். நான் ராணி கிட்ட மொபைல வாங்கி அதுல இருக்க ஆதாரத்தை அடிப்படையா வச்சு அந்த கும்பலையே நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறது கன்ஃபார்ம். சைலண்டா நான் பண்ண போறத வேடிக்கை பாக்குறதா இருந்தா மட்டும் என் கூட வாங்க. இல்லையா இப்பவே நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோ மேடம் மேடம், கோவப்படாதீங்க மேடம். நான் என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். உங்க கடமையை நீங்க செய்யுங்க. அதை எப்பவுமே நான் தடுக்க மாட்டேன். வாங்க போலாம், வாங்க.